ஹாய், இன்றைக்கி நம்ம 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட பொது தமிழ் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏறெழுபதை பாடியவர் கம்பர்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏறெழுபதை பாடியவர் கம்பர்ன்றது மட்டும்தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்துக்குரியவர் பாரதியார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இந்த இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. மதியாதார் முற்றம் மிதியாமை கொடி பெறும், உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கொடி பெறும், குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கொடி பெறும், கோடானு கோடு கொடிப்பினும் சொன்ன சொல் தவறாமை கொடி பெறும். அடுத்தது பாருங்கள். வெண்பான்றது செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி. வவ்வல் உயிரெழுத்து, கன்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்ன்றது ஒரு மொழி. ஓகேவா? ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13 சென்னை. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம். நடன கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம்னு சொன்னது திரு வி. கல்யாண சுந்தரனார். இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்குரியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். அனைத்தும் சரி. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. கூற்று இரண்டும் சரி. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. சரியான தொடர் பாருங்கள். தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். அடுத்தது பாருங்கள். தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். இதில் அகர வரிசை கேட்டிருக்காங்க. 18வது கொஸ்டின். கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. அடுத்தது பாருங்கள். பெயர் சொற்களை அகர வரிசையில். ஆசிரியர் ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். தேடு வினைமுற்றுச்சொல் தேடினார். 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உ.வே. சாமிநாதனார். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தூத்துக்குடி. பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. பரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். மரமும் பழைய குடையும். ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள். இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது. நெக்ஸ்ட்டு 5 மாடுகள் மேய்ந்தனன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான வினா என்னன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? நெக்ஸ்ட்டும் அதே தான். இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்குமா? 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். அடுத்தது பாருங்கள். இது இந்த தமிழ் எண்கள் வரிசைப்படுத்தியிருக்காங்க. அது உங்களுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, கடலை உருண்டையை நன்றாக சமைத்து ருசித்து சாப்பிடு என அம்மா கூறி கழித்தாள். அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க, இது ஈஸியாக இருக்கும். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழி. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். மூனை தொடை டேஷ் வகைப்படும். 8 வகைப்படும். புனித முற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில்
புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலடிகளில் அமைந்துள்ள மோனைச் சொற்கள் புதினமுற்று புத்தக சாலை. சிறுபஞ்சமூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். மரபு பிழைகள் அற்ற தொடர் கூகை குழறும். சந்தி பிழையற்ற தொடரை காண்க. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. குற்றியல் உகரம் அடிப்படையில் பொருந்தாச்சொல் பசு. பொருந்தா சொல்லை கண்டறிக. இங்கே மோனை எதுகை இயைபு எல்லாமே பொருந்தும், இசைவுன்றது பொருந்தாது. நெக்ஸ்ட்டு பகுத்தறிவு கவிராயன்றது உடுமலை நாராயண கவி. காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். இது ரெண்டும் தான் சரி. ஸோ 1, 3 கரெக்டு. முடியரசன் இயற்றாத நூல் நீலமேகம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை சோற்று கற்றாழை. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே.சா. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் ஐங்குறுநூறு. இதோடைய விசும்புன்றது வானம், மதியம்ன்றது நிலவு. இது 2 தான் சரி. கேள் இந்த வேர்ச்சொல்லின் வினை எச்சம் கேட்டு. தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் தனி. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் தா. சோ ஓரெழுத்து ஒரு மொழி கூறிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மதில். மாக்கு பெரிய. பறவைனா கடல். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் அமைத்தவர் யார்? பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் கேட்டிருக்காங்க 7. உழவர் உலர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை பள்ளு. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது? சோழ நாடு. இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது தொடரின் வகையை அறிக. உரிச்சொல் தொடர். மல்லிகைன்றது பொருள் பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினை பெயர், இனிமை பண்பு பெயர். பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. பொருத்தமற்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? கால பெயர் செம்மை, பண்பு பெயர் ஆண்டு. இது 2 பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷ் என மருவியுள்ளது. ஆத்தூர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜியோ போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சதுரகராதி எனும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். சரியான பதிலை தேர்வு செய்க. என்ன சொல்லியிருக்காங்க? சுடி கொடுத்த சுடற்குடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. அனைத்தும் சரி. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் சித்தர்கள். ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்றது வெளிப்படைத்தன்மை. சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. சிலை மேல் எழுத்து போலன்றது நிலைத்து நிற்கும்.
ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர். ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை. தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு இரட்டை மணி மாலை. ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை சிங்கவல்லி. முன்னீர் வழக்கம் மகடுவுடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் சிறிய உலகம். எடுப்பு எதிர்ச்சொல் முடித்தல். தண்டலீர் பதம். இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம். களம்பகம் களம்பு ப்ளஸ் அகம், இல்லைனா களம் ப்ளஸ் பகம், ரெண்டுமே ஆன்சர். இங்கே களம்பு ப்ளஸ் அகம். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நெடுந்தொகை. நன்றி.